தாவேக நிர்வாகிகளை சிறையில் அடைக்க நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, விவரங்கள் என்ன? கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க, 110 பேர் காயமடைந்தார்கள். இந்நிலையில்தான் கரூர் நகர காவல்துறையினர் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுல 2 கைது செஞ்சிருக்காங்க. குறிப்பா கரூருடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், அதே போல் கரூர் மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகிய 2 கைது செஞ்சிருக்காங்க. இந்நிலையில்தான் கைது செய்யப்பட்ட 2 இன்று கரூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 1 நீதிபதி பரத்குமார் முன்னிலையில ஆஜர்படுத்தினாங்க. இந்த ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில பல்வேறு வாதங்களை அந்த கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் முன் வச்சாங்க. அதே போல காவல்துறையினரும் அவங்களுடைய வாதங்களை முன் வச்சாங்க, அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் முன் வச்சாங்க. நீதிபதி பல்வேறு கேள்விகளை முன் வச்சாங்க. ஏன்னா உங்க அனுமதி கேட்கும் போது 3 ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அந்த 3 இடமுமே விஜய் பிரச்சாரம் போதுமான இடம் கிடையாது, அது நீங்க மைதானம் போன்ற இடத்தை ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே போல விஜயை பார்ப்பதற்கு நிறைய குழந்தைகள் வருவாங்க, விடுமுறை தினம், சனிக்கிழமை அது விடுமுறை தினம், அதே போல காலாண்டு விடுமுறை, இப்படி வரும்பொழுது அதிகப்படியான நபர்கள் அங்க வருவாங்க, நீங்க எப்படி 10,000 பேர்னு சொல்லி அனுமதி கேட்டீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதே போல காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கும் பொழுது அவங்களும் பல்வேறு தரப்பு நாங்க கொடுத்த நிபந்தனைகளை கடைபிடிக்கல, திட்டமிட்ட காலம் தாழ்த்தி வந்தாங்க. அந்த பிரச்சாரம் இடத்திற்கு வரும் பொழுது குறிப்பிட்ட தூரத்திலே இந்த கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் பிரச்சார வாகனத்தை நிறுத்தி காலதாமதப்படுத்தினாரு. முறையா அவங்களுக்கு நேரத்தை முறையா கடைபிடிக்கல, நேரத்திற்கு வந்திருந்தால் இது போன்ற சம்பவம் அரங்கேறி இருக்காது அப்படின்னு காவல்துறையின் தரப்புலையும் அவங்களோட வாதத்தை முன் வச்சாங்க. இப்ப அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஒரு கட்டத்துல காவல்துறையினர் தரப்பினருக்கும் அதே போல வழக்கறிஞர் தரப்பினருக்கும் உள்ளேயே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது நீதிமன்றத்தில் உள்ளவங்க இது டிவி ஷோ கிடையாது, இங்க நீங்க வாக்குவாதம் செய்யறதுக்கு உங்க தரப்பு வாதத்தை முன்வைங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு பிறகுதான் நீதிபதி பல்வேறு ஆவணங்களை தமிழக வெற்றிக் கழகத்தை கைதாகி உள்ள நபர்களின் வழக்கறிஞர்கள் பல்வேறு ஆவணங்கள் நீதிபதி முன்பு சமர்ப்பித்தாங்க. அனைத்து வாதங்களையும் பெற்றுக்கொண்ட நீதிபதி எந்த ஒரு ஆவணத்தையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நான் மனசாட்சிப்படி தான் உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை ஒரு 20 நிமிடம் பாஸ்வேர்ட் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு மீண்டும் இந்த வழக்கு நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் 2 வருகின்ற அக்டோபர் 14ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டிருக்காரு. இந்த சம்பவம் ஒரு முக்கியத்துவம், அந்த வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கா பார்க்கப்படுது. ஏற்கனவே கரூர் அந்த சம்பவம் கரூர் மாவட்டம் மட்டும் இல்லாத நாட்டையே துயரத்தில் ஆத்தும் சம்பவம். ஒரு அரசியல் கட்சி பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது 10 சிறுவர்கள் உட்பட 41 பேர் விழுந்திருக்காங்க. இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்நிலையில் தான் இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட 2 நீதிமன்றத்தில் முன்பு ஆஜர்படுத்தி அதுல அவங்கள 15 தினங்கள் கைது சிறையில் வைக்க நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்பொழுது காவல்துறையினர் அந்த 2 சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.